வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை பூந்தமல்லி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெண்ணிடம் CSR பதிவு செய்து வழக்கை விசாரிக்க 2000 ரூபாய் லஞ்சம் கேட்ட இன்ஸ்பெக்டர் இந்திராணி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இன்ஸ்பெக்டரின் லஞ்ச வேட்டை அம்பலமானது எப்படி? மேம், திவ்யா வசந்த்குமார் மேம். இப்போ CSR காப்பிக்கு 2000 கேட்டிங்களா மேம்? இந்த அக்கௌண்ட்டா இல்லை வேற அக்கௌண்ட்டா மேம்? அம்மா, நீங்க அதுக்கு இது பண்ணுங்க. அதுக்கு அந்த நம்பர் கொடுத்துருக்க பாருங்க அவர்கிட்ட. ஓகே மேம், நான் அந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விட்றவா? சரிங்க மேம், தேங்க்யூ மேம். குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்க கோரி பெண் அளித்த புகாரில் CSR போட்டு வழக்கை விசாரிக்க 2000 ரூபாய் லஞ்சம் கேட்ட பெண் காவலரின் அதிர்ச்சி ஆடியோதான் இது. புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் லஞ்சம் கேட்டு பேரம் பேசிய பெண் காவலரின் பின்னணி என்ன? அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? சென்னை அடுத்த காட்டுப்பாக்கத்தை சேர்ந்தவர் திவ்யா. குடும்ப பிரச்சனை காரணமாக பூவிருந்தவல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். ஆனால் CSR போட்டு வழக்கு தொடர்பாக விசாரிக்க காவலர்கள் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த பெண் வழக்கறிஞரை வைத்து பேசி பார்க்க, விசாரிங்க மேம், ஏதாச்சும் பார்த்து பண்ணிக்கலாம் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகுதான் CSR போட்டு வழக்கை விசாரிக்க இன்ஸ்பெக்டர் இந்திராணி முன்வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு இன்ஸ்பெக்டர் இந்திராணி வைத்த ட்விஸ்ட் தான் லஞ்சம். பாதிக்கப்பட்ட பெண்ணின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் பட்டும் படாமல் லஞ்சம் கேட்டுள்ளார். இன்னும் அனுப்பவில்லையா, வக்கீல் எதுவும் சொல்லவில்லையா என்று மேலோட்டமாக அவர் லஞ்சம் கேட்டுள்ளார். CSR போடுவதற்கு 2000 கேட்டீர்களே, அந்த பணமா என்று அந்த பெண் கேட்க, தயங்காமல் ஆமாம் என்று இன்ஸ்பெக்டர் இந்திராணி கூறியுள்ளார். மேம், அந்த 2000 கேட்டிங்களா, அதுவா மேம்? வக்கீல் ஒன்றும் சொல்லலையாம்மா? மேம், நான் போடுறேன் மேம். நான் அதுக்கு தான் இது பண்ணேன். எனக்கு இங்கே நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா ட்ராவலிங்கில் இருந்ததுனால நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போட்டு விட்டுறேன் மேம் உங்களுக்கு. அது அவங்களுக்கு இது பண்ணி விட்டுருங்க. நான் லாயருக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் லாயர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்களா? இல்ல வரேன், இருமா, ஒரே நிமிஷம் நவீன வரேன். ஓகே. நம்பர் கொடுக்கலையா? என்ன நம்பர் மேம்? இந்த நம்பர் கொடுக்கட்டா? கொடுங்க மேம். ஒரே நிமிஷம், அவங்களுக்கு பேசுங்க. சரி, ஓகே மேம். சரி, ஓகே. பணம் அனுப்புவதற்கான கூகுள் பே நம்பரை கொடுத்து பெண் போலீஸ் ஒருவரை வைத்து பேரமும் பேசியுள்ளனர். மாத கடைசி சம்பளம் வரவில்லை, 1000 ரூபாய் அனுப்பி விடுகிறேன் என்று அந்த பெண் கூற, கராராக 2000 ரூபாய் தான் வேண்டும் என்று அடம் பிடித்துள்ளனர். எவ்வளோ மேம் அமௌண்ட்டு? மேம், அவ்வளோ இல்லை, இப்போ 1000 மட்டும் ஓகேவா மேம்? ஏன்னா இப்போ தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், மந்த் எண்டா, இன்னும் சேல்ரி வரல, கொஞ்சம் பார்த்து பண்ணுறீங்களா? ஏன்னா சேல்ரி இன்னும் வரல. ஏன்னா சேல்ரி இன்னும் வரல மேம். ஏன்னா அவங்களும் போடலையா, ஸோ EMI போகுது. ஸோ 1000 மட்டும் ஓகேவான்னு கேட்டு சொல்கிறீங்களா? அப்படியா? சரி, நான் வீட்டுக்கு போய் போட்டுமா மேம்? இப்போ நான் ட்ராவலிங்கில் இருக்கேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். லஞ்சம் கேட்ட இந்த அதிர்ச்சி ஆடியோ ஆவடி கமிஷனர் அலுவலகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கும் ஷேர் ஆனது. இதையடுத்து ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்ஸ்பெக்டர் இந்திராணியை நேரில் அழைத்து விசாரித்தனர். அதில் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டது உறுதியாக இன்ஸ்பெக்டர் இந்திராணியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டனர். சர்ச்சையில் சிக்குவது இந்திராணிக்கு இது புதிதல்ல. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பூவிருந்தவல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்ஸ்கோ வழக்கில் சம்பந்தப்பட்ட 15 வயது சிறுமிக்கு இன்ஸ்பெக்டர் இந்திராணி வளைகாப்பு நடத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதற்குள் தற்போது லஞ்ச புகாரில் சிக்கியிருப்பது இன்ஸ்பெக்டர் இந்திராணியை மீண்டும் சர்ச்சையில் இழுத்து விட்டுள்ளது.